பாண்டாஸில் தான் டிக்கெட் போட்டிருக்காரு ஏர்வேஸில் 2 டிக்கெட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி, அது அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு. அதை எப்படி கேன்சல் பண்ணப்பாங்க? ஒருவேளை போயிட்டு ரிட்டர்ன் வராங்களான்னு தெரில. கல்யாணமே இன்னும் ஆகலை. ஏமா அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஹனிமூனுக்கு கல்யாணத்துக்கு சம்மந்தமே கிடையாது. கல்யாணம் பண்ணால் தான் ஹனிமூன் போகணும். தெரில, அந்த டிக்கெட்டை வேறு கேன்சல் பண்ணி கேக்கு வேஸ்ட்டாக போகாது, சாப்பிடுவாங்க ஃப்ளைட்டில். அந்த எங்கேஜ்ன்றது அந்த ஏஜில் தான் எங்கேஜ்னே ஒன்று கிடையாதுமா. என்கேஜ் தான்மா உண்டு. நீங்கள் என்கேஜ் ஆகிட்டீங்க அப்படின்னா எங்கேயும் கிடையாது, ஏஜும் கிடையாது. அது ஆயா. வரலாறு காணாத தேர்தல். விஜய்க்காக தான் நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே துப்பா கொடுத்தா ஐவாஸ் தான். மக்களை ஏமாத்துறது. அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி மாதிரி ஸ்டோரி போட்டிருக்காங்க. அது இவங்களா போட்டது போலி ஸ்டோரி தானே. அது குட்டி ஸ்டோரி கிடையாது. இவங்களா குட்டி போட்ட ஸ்டோரி. அது ஒரு வேலை தான் சொல்றீங்க. ஒரு காலமும் ஒரு செய்தி சார். அடுத்த எலெக்ஷன்ல வாய்ப்பு. அடுத்த எலெக்ஷன்லாம் டோட்டலா போங்காயி விஜயகாந்த் 1.5% ஓட்டு வாங்கின மாதிரி நினைக்கிட்டு. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மினி. இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க சார்? எலெக்ஷன் முடிஞ்சு எல்லா அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு இடத்துக்கு டூர் போயிட்டாங்க. விஜய் அவர்கள் மட்டும் பனையூர்லயே இருக்காருன்ற மாதிரி ஒரு டாக் வந்துச்சு. ஆனா இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு போக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இது உண்மைதானா? இல்ல, அவர் என்ன டிக்கெட் போட்டு வச்சிருக்காரு, இப்ப கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. குவாண்டாஸில் தான் டிக்கெட் போட்டிருக்காரு ஏர்வேஸில். ஒரு 2 டிக்கெட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி, அது அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு. அதை பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, யாரோட பிறந்த நாள்? 2 டிக்கெட் எதுக்கு? இதெல்லாம் சொல்கிறாங்கம்மா. யார் பிறந்தநாள்னு தெரில. அந்த நாளில் நிறையா பேருக்கு பிறந்தநாள் வருது. த்ரிஷா கூட தான் நீ பிறந்தநாள் நினைக்கிறேன். ஆமாம் சார். அது என்ன பிறந்தநாள் கொண்டாட போகிறான்னு தெரியல. ஆனால் பிறந்தநாள் கொண்டாட போகிறது உண்மை. ஹனிமூன் ட்ரிப் மாதிரி ஒரு ட்ரிப்பு போக போகிறது உண்மை. ஆனால் யாரோட அப்படின்றது நாம் சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியா போகிறதும் அது கன்ஃபார்மு. ஆனால் இப்போ என்னென்னா, கொஞ்சம் பேக் அடிக்கும்போது தற்கூரிகள் ஓவராக போய் ஓட்டு போட்டானோன்ற மாதிரி அவருக்கே ஒரு ஃபீலிங் வந்து, நம்ம எதாவது 10 சீட்டு ஜெயிச்சிட்டோம்னா கையெழுத்து போடணுமே அப்படின்றதுக்காக கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து போகலான்ற மாதிரி. ஆனால் பிறந்தநாள் ஃபங்க்ஷன் அங்கே பயங்கர கிராண்டாக கொண்டாடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டாங்க. அங்கே உள்ள ஒரு இதில் பண்ணி வச்சுருக்காங்க. அதை எப்படி கேன்சல் பண்ண போகிறாங்க? ஒரு வேளை போயிட்டு ரிட்டர்ன் வராங்களான்னு தெரில. அங்கே நமக்கு விடியறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் விடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அங்கே தான் விடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி அதை கரெக்டாக இப்போ இங்கே அந்த நாள் முடிகிறதுக்குள்ள அந்த நாள் அங்கே துவங்கும் போது அந்த கரெக்டாக அந்த 12 மணிக்கு ஃப்ளைட்லேயே கூட கேக் விட்டுவாங்க. வானத்தில் கொண்டாடிட்டு கூட இது பண்ணலான்னு கூட பிளான் போட்டுருந்துடலாம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அந்த டிக்கெட்டை வேறு கேன்சல் பண்ணி கேக்கு வேஸ்ட்டாக போகாது, சாப்பிடுவாங்க ஃப்ளைட்டில். பார்க்கலான்னு. சார், எனக்கு இப்போதான் சார் புரியுது இந்த விஷயம் குறித்து. ஆதவர்ஜன் கிட்ட கேட்டதுக்கு அவர் வந்து ஆஸ்திரேலியா போல 3 எவன் எவ்வளோடைய போகிறதுக்கு ஆதவர்ஜன் நடத்தி கேட்டிங்கன்னா எப்படிமா சொல்லுவேன் சார். அவர் சொல்லியிருக்காரு சார், அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் ஆஸ்திரேலியாலாம் போல 3க்கு போகிறாரு, நிலவுக்கு போகிறாருன்னு சொல்கிறாரு. அப்போ அதுவும் இதுவும் தானே சார் ஒரு ஹனிமூன்? ஆமாம் ஆமாம், இதை நான் சொன்னால் கரெக்டாக இருக்கேன். அப்போ ஹனிமூன் தான் சேர்த்துக்க வேண்டியது. 3க்கு போகிறாரு அப்படின்றது கரெக்டாக தான். ஆதவர்ஜனா கரெக்டாக தான் சொல்லுவேன். பாதியை சொல்லியிருக்காரு. ஆனால் சார், அவர் சொல்லும்போது இந்த மாதிரி வதந்தி எல்லாம் பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ ஓப்பனாக சொல்லிட்டா ஏன் வதந்தியை பரப்புறாங்க? இப்போ சொல்லிட்டாரு 3க்கு போகிறாரு அப்படின்னு. எல்லாம் பிறந்த நாளுக்கு போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ 3க்கு போகிறாரு, இந்த மாதிரி வருவார் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. யார் கேட்க போகிறாங்க? கல்யாணமே இன்னும் ஆகலை. ஏமா அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஹனிமூனுக்கு கல்யாணத்துக்கு சம்மந்தமே கிடையாதுமா. கல்யாணம் பண்ணால் தான் ஹனிமூன் போகணுமா? புரியுதா? அப்படின்னு கிடையாது. இப்போ சத்யராஜ் பொண்ணு சொன்ன மாதிரி தான். புருஷன் கல்யாணம் பண்ணி புருஷனாக இருந்தால் மட்டும்தான் குழந்தை பெற்றுக்க முடியுமா? அதெல்லாம் பெற்றுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணால் தான் ஹனிமூனுக்கு பொண்ணு யார் சொன்னாங்க? சார், ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்துச்சு. சராசரி மனிதர்களுடைய வாழ்வியல் முறை வேறு. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து 50 வயசு ஆகுது, 48 வயசு 49 வயசு ஆகுது, அப்படி 47 வயசு 48 வயசு ஆகுதுன்னா அது ஆயா. சராசரி குடும்பத்தில் அப்படி தானம்மா. ஒரு 18 வயசில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா 32 வயசில் 18 வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு குழந்தை பிறக்குது, 19 வயசில் பிறக்குது. அடுத்து 18 வயசு, இப்போ 38 வயசில் எவ்வளோ? 18 10 28 38 வயசில்
பேத்தி அது கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பேத்தி பிறந்துடுது. அப்போ 40 வயசில் பேத்தி பிறந்துச்சுன்னா அது என்ன கூப்பிடும்? ஆயான்னு தானே கூப்பிடும். இது சாதாரண குடும்பத்தில். அதுக்கு தான் இப்போ இவங்களுடைய கல்ச்சர்லாம் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நம்ம வீட்டில் ஒரு ஆயா இருக்குது அப்படின்னா ஒரு பாயா வாங்கி கொடுக்குறீங்கன்னு வைங்க, சாப்பிடாது, நைட்டில் டைஜஸ்ட் ஆகாதுன்னு. ஆனால் அந்த குடும்பத்தில் அவங்க வந்து ஆயாவாக இருந்தாலும் பாயா சாப்பிடுவாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு. அதனால் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்காக இப்போ ஏன் ஹனிமூன் போகிறாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. எத்தனை வயசில் வேணாலும் ஹனிமூன் போகலாம். அப்போனா உங்களுக்கு அதுதான் அந்த யங் ஏஜ்ன்றது, அந்த ஏஜில் தான் அவங்க யங் ஏஜ்னே ஒன்று கிடையாதுமா, என்கேஜ் தான்மா உண்டு. நீங்கள் எங்கேஜ் ஆகிட்டீங்க அப்படின்னா எங்கும் கிடையாது, ஏஜும் கிடையாது. அதனால் அவங்க போவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ விஜய்க்கு 54 வயசு ஆச்சு, 53 ஆச்சு, போகிறாரு, ரைட், ஓகே. அது வந்து வயசெல்லாம் கணக்கு எடுக்க முடியாது. சார், இந்த ஒரு விஷயத்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க கொண்டாடுவாங்க. அதுதான் சார், தேர்தல் முடிஞ்சிச்சு, இப்பயே விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயே விஜய் ஜெயிச்சிட்டாரு, ஜெயிச்ச சந்தோஷத்துல ஆஸ்திரேலியாவில் வீடும் வாங்கியிருக்காரு, அங்கே போய் செலிப்ரேட் பண்ண போறாரு, இதனால என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆமாம், அதுதான் அவங்க சொல்லுவாங்க. அவரோட பர்சனல் தானே. நம்ம அவர் ஆஸ்திரேலியா போகக்கூடாது, என்ஜாய் பண்ணக்கூடாது நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யார்? அவர் வருமானம் அவர் சம்பாதிக்கிறாரு. அந்த பொண்ணு இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னு வைங்க, அது வரமாட்டேன்னு இருந்துச்சுன்னா அஃபென்ஸு. வரேங்கும் போது அதை கூட்டிகிட்டு ஆஸ்திரேலியா போகிறதுக்கு என்ன தப்பு இருக்குது? ஒன்றுமே அது அஃபென்ஸே கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்பயே அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், வரலாறு காணாத தேர்தல், விஜய்க்காக தான் நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, அவர் தான் அவங்களாம் நம்மளே சொல்லிக்கலாம், எனக்காக தான் ஓட்டு போட்டாங்க, எனக்காக தான் ஓட்டு போட்டாங்கன்னு அது அவங்கவுங்க சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கா சார்? இல்லை, அது இப்போ அதுக்கு தான் மனுஷன் நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷனே கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க எலெக்ஷன் வைக்கிறாங்க இதுக்கு. இல்லைன்னா அவங்ககிட்டே சொல்லிடுவாங்க, நம்ம அவங்க ஏரியாவில் யாராவது எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க யாராவது சொல்லுங்கம்மா எம்எல்ஏ ஆக்கிடலாம், என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் ஏரியாவில் யாராவது 2 பேர் சொல்லுங்கள், நம்ம ஒருத்தர் சொன்னோம்னா சரி வசரவாக்கம் எம்எல்ஏ இவர் கோயம்பேடு எம்எல்ஏ வரும்னு சொல்லிட்டு போயிடலாம். அதெல்லாம் நம்பாமல் தானே எலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்காங்க. இவ்வளோ பேரை செக் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுற காரணம் தான் சார். சோஷியல் மீடியாவில் இப்போ பார்த்த கூட்டத்துக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஓட்டு போட போகிறேன்னு சொன்னதெல்லாம் வச்சு ஜெயிப்பாரா விஜய்? இல்லை, அது எவ்வளோ ஒரு 5000 பேர் இருப்பாங்கன்னா 10,000 பேர். ஓட்டு வந்து 5.5 கோடி ஓட்டுமா? இந்த 5000 பேரும் பஸ் ஏறி ஒரே ஊரில் போய் ஓட்டு போட போகிறான். 10,000 பேர் அன்றைக்கி கத்திக்கிறேன். 10,000 பேர்னே வச்சுங்க. இந்த 10,000 பேர் ஒரே தொகுதியில் போட்டால் கூட ஜெயிக்க முடியாது யாரும். இவன் பரவலாக போய் ஊருக்கு 500 பேராக போடுவான் ஓட்டு, அவ்வளோதான். அந்த ஊருக்காரன் போடுவான். அதை வச்செல்லாம் அவன் ஜெயிக்க முடியாது. அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துமே தவிர அது ஒரு ரிசல்ட்டெல்லாம் கொடுக்காது சார். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள்னு எடுத்தாலே அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய சிக்கல் இருந்துச்சு. இடையில இப்போ வேட்பு மனு தாக்கல்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க, இப்போ அதையும் விஜய் வந்து மாற்றி தான் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருடைய சொத்து கணக்கெலாம் மாற்றி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் 2 இடத்துல 2 மாற்றி கொடுத்துருக்காரு. அது எலெக்ஷன் கமிஷனில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாலாம் எடுக்காது, சும்மா வாயில் விட சுடுவாங்க, அவ்வளோதான். இப்போ இது ஒரு வாக்குன்னு போட்டு வச்சுருவாங்க. போட்டு வச்சு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை செக் பண்ணுறதுக்குள்ள அதுக்குள்ளே ஜெயிச்சிடும். அடுத்த அவன் தோற்று அடுத்த 10 வருஷம் கழிச்சு தான் அதுக்கு தீர்ப்பே வரும். பேருக்கு வழக்கு போட்டு வச்சுருப்பேன். இப்போ இதெல்லாம் போய் தான் எல்லாமே துப்பாக்கூர் தான், மைவாஸ் தான், மக்களை ஏமாத்துறது தான் எல்லாமே. சார், அப்படியே இந்த பக்கம் வந்தால் சங்கீதா அவங்க வந்து இந்த டிவோர்ஸ் கேஸில் எனக்கு 250 கோடி வேணும் எனக்கும் என் பிள்ளைகளுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஜய் சைட்லேருந்து 35 கோடி தான் சங்கீதாவுக்கு தருவேன், குழந்தைங்களை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் தரப்புலேருந்து வந்திருக்கிறதா தகவல்கள் வருது. இது இந்த அளவுக்கு தகவல் வருதுன்றீங்க. பிஜேபியிலேருந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க போல, எதிர்பார்த்த அளவு காசு கொடுக்கல போல. விஜய்க்கு குறைச்சி தான் கடைசி நேரத்தில் தான் காசு கொடுத்துருப்பாங்க போல. அதனால் எதுக்கு நம்ம கை காசை கொண்டு போய் மனைவி கொண்டு போய் கொடுக்கணும் தான் பொய்யான. பிஜேபிலேருந்து ஏன் சார் தரணும்? பிஜேபி செலவுக்கு, தேர்தல் செலவுக்கு அவங்க ஏன் சார் தரணும்? ஆமாம்மா, அவங்க இப்போ தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தானே இவர் ஒர்க் பண்ணுறாரு, அப்புறம் அவங்க தானே கொடுப்பாங்க. அப்படிங்களா? திமுக மைனாரிட்டி ஓட்டை உடைக்கிறதுக்கு விஜய்ன்ற கிரேஸை வச்சு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் பிள்ளைங்க ஓட்டை உடைக்கணும்னா சாதாரணமாக உடைக்க முடியாது. விஜயை வச்சு உடைக்கலான்றப்போ அவங்க செலவு பண்ணி உடைக்கிறாங்க. சார் என்ன சார் தனியாக வீடு இடிக்கிறாங்கல்ல, நீங்கள் என்ன பார்ப்பீங்க? வீடு இடிக்கிறாங்க புல்டோசர் வச்சு தான் பார்ப்பீங்க. ஆனால் அந்த புல்டோசர் வச்சு இந்த வீடை இடிக்க விடுறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்க. இல்லை, அது மாதிரி தான். ஆனால் சார் விஜய் தனியாக நிற்கிறேன் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், யார் தனியாக நின்னா தானே எல்லாத்தையும் ஈர்க்க முடியும், ஈர்த்து அப்படி தூக்கி வெளியே போட முடியும். சேர்ந்து நின்னா நீ அவனும் ஒன்றா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. தனியாக இருந்தால் தான் இது பண்ண முடியும். சரி சார், அப்போ அந்த 35 கோடி தான் தருவேன்றது சரியா? ஏன்னா குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன். அது சரியா தப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. நீதிமன்றம் அப்புறம் எதுக்கு இருக்குது? நம்மளே எல்லாம் முடிவு யூடியூப்லேயே முடிவு பண்ணுறோம்னா நீதிபதியெலாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால் எல்லாம் கோர்ட்டு முடிவு பண்ணும். அது வந்து 35 கோடின்றது ஏமாத்து வேலை, எதையாக கொடுத்து கழிச்சு கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான். ஏன்னா அந்த அம்மையார் லண்டனில் இருக்குது, பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அவங்களோட ஃப்யூச்சர் இருக்குது, அவங்களுக்கு செலவு இருக்குது, அவங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குவாங்க,
அவங்க வீடு வாங்குவாங்க லண்டனில் இருக்கிறதுக்கு. அவங்களுக்கு அந்த 25 கோடியை வச்சு அந்த ஸ்டேட்டஸில் வாழ்ந்தவங்களுக்கு 25 கோடி வந்து பொருளங்காய் காசு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு எதுக்குமே பிரயோஜனப்படாது. இப்போ லண்டனில் ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கினா கூட ஒரு 100 கோடி இருந்தால் தான் பெரிய பங்களாவாக வாங்க முடியும். 25 கோடினா அந்த அப்போ நம்ம இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி தான் அங்கே ஏதோ ஒரு ஓரஞ்சு ஆரத்தில் அவுட்டில் ஒரு தனி வீடை வாங்க முடியும். அது வாங்கி அப்புறம் மீதி செலவு என்ன பண்ணுறது, எப்படி வாழ்வாங்க அவங்க? இப்போ அந்த பொண்ணு படிக்கணும், அது கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதோட வாழ்க்கை இருக்குது, பையனோட வாழ்க்கை இருக்குது. இதெல்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு அவங்க தான் பண்ணணும். சார் ஆனால் கொஞ்ச நாளாகவே சங்கீதா விஜயோடைய மகன் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக இல்லை, அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் விஜயோடைய மகள் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்கன்றது தான் இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி மாதிரி ஸ்டோரி போட்டிருக்காங்க. அது இவங்களா போட்டது தானே, போலி ஸ்டோரி தானே, அது குட்டி ஸ்டோரி கிடையாது. இவங்களா குட்டி போட்ட ஸ்டோரி அது. அப்போ உண்மையிலேயே விஜயோடைய மகளும் விஜய் எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க விஜய் பொண்ணும் பையனும் விஜய்க்கு ஓட்டு கேட்குற மாதிரி. அது எல்லாமே இந்த துபாகூருங்க கிரியேட் பண்ணது, சோசியல் மீடியாவில் கிரியேட் பண்ணி யார் எல்லாம் நம்புறவங்க நம்பி தானே இருப்பான். முட்டாள்கள் தானே, முட்டாள் கூட்டத்தில் போய் இந்த மாதிரி சங்கீதா கேட்குறாங்கன்னு கூட போட்டாங்க. அதை நம்புறவங்க நம்பிட்டு தானே இருப்பான். சார் அப்போ ஒருவேளை நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா ஒருவேளை விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்து பிஜேபி வந்துடும் அவருக்குள்ளேயே அப்படின்ற மாதிரி ஒரு வேளை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு காலமும் அவர் ஜெயிக்க மாட்டார். ஏன் சார் அடுத்த எலெக்ஷனில் வாய்ப்பு? அடுத்த எலெக்ஷன்லாம் டோட்டலாக போங்காயி விஜயகாந்த் 1.5% ஓட்டு வாங்கின மாதிரி நிலைமைக்கு போயிடும். அந்த மாயை உடஞ்சிடும். இந்த 4ஆம் தேதி அந்த மாயை உடஞ்சிடும். அதுக்கப்புறம் விஜய்க்கெல்லாம் வந்து ஃபியூச்சர்லாம் கிடையாது. சார் இப்போ விஜய்க்கு இருக்கிற பேர் என்ன, புதுசாக வந்திருக்காரு ஒன்றுமே தெரிலன்னு தானே சார் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அடுத்த டைம் வந்து அவர் வரவே மாட்டார், ஓட்டே போட மாட்டாங்க. இப்போ 20 வயசு பொண்ணு விவரம் தெரியாமல் இருக்கும் காலேஜில் படிக்கும்போது. அப்புறம் அடுத்த 5 வருஷத்தில் 22 வயசில் வேலைக்கு போகும், போய் செம குத்து வாங்குவோம் ஆஃபீஸில். 6 ஆள் போட்டு தாளிப்பாங்க, சம்பளம் தர மாட்டாங்க, வேலை கிடைக்காது. நம்ம விஜய் நான் வந்து எல்லாம் செஞ்சுருவாருன்னு பார்த்தா கிடைச்சா நம்ம சோத்துக்கு வழி இல்லாமல் விட்டாங்கன்னா அது மாறிடும். அப்போ யதார்த்த உலகம் வேறு, நம்ம இருந்த உலகம் வேறு அப்படின்னு. அப்போ எல்லாமே அப்படி தான் இருக்கும். பழகிறோம், திருப்பி விஜய் அவர்கள் நடிச்சுட்டு அப்படி போக வேண்டியதான், இல்லைன்னா வீட்டில் இருக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்கா? இல்லை அதுவும் பண்ண மாட்டேன். நடித்தாலும் ஓடாது. விஜய் கடைசி 3 படமும் ஓடலையம்மா, இதெல்லாம் பில்டப் கொடுத்தா ஓடிட்டு. ஏன் கேட்குறேன்னா இப்போ அடுத்து ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்கியிருக்கிறதுனால இங்கேன்னா அங்கேயே செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கே இருந்துட்டு அப்பப்போ எலெக்ஷன் டைமில் மட்டும் வந்துட்டு புஷியானந்தை பார்த்துக்க சொல்லிட்டு வீட்டை இப்போ சாவியை கையில் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்காக நீ சாப்பாடு எல்லாம் பண்ணி சாப்பிட்டு பக்கத்தில் ஆஃபீஸை பார்த்துட்டு இருங்க, நான் இப்போ அப்பப்போ வந்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். அது 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும். டிவிக்கே சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.